அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இஸ் ரிகார்டிங் டயரியா இன் கிட்ஸ், அதாவது வயிற்றுப்போக்கு. உங்களால் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இந்த வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுது? இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான காரணிகள் என்ன? இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதே மாதிரி இந்த வயிற்றுப்போக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த வயிற்றுப்போக்கு வர நேரங்களில் என்ன விதமான உணவுகள் குழந்தைகள் கொடுக்கணும், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 பில்லியன் டெத் இந்த வயிற்றுப்போக்குனால ஏற்படுது. அதே மாதிரி அண்டர் 5 சில்ட்ரன், 5 வயது கீழே இருக்க குழந்தைங்களோட இறப்பு விகிதத்தில் 20% இந்த வயிற்றுப்போக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, இப்போது இந்த வயிற்றுப்போக்குக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புவர் சானிடேஷன், நம்ம வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, சுத்தமில்லாத குடிநீர், சுத்தமில்லாத உணவு வகைகள், அப்புறம் நம்ம குடலில் ஏற்படுற இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் ஃபுட் அலர்ஜி. ஒரு சில சாப்பாடுகள் குழந்தைங்களுக்கு சேராது, அதனால ஏற்படுற அலர்ஜி. அப்புறம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு சரியாக தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தடுப்பூசிகள் போடாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த வயிற்றுப்போக்குக்கு முக்கியமான காரணிகள். ஒரு சில காரணங்கள் டியூ டு சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை காரணங்கள்லாம் இருக்கலாம், அதனாலேயே வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஓகே, இப்போது என்னென்ன காரணிகள் இந்த வயிற்றுப்போக்குக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது 70% ஆஃப் வயிற்றுப்போக்கு இஸ் டியூ டு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரல் தொற்றுனால தான் 70% இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுது. முக்கியமான வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்டா வைரஸ். ஒரு 20-30% தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, அது சால்மோனெல்லா டைஃபி, சிஜெல்லா, ஈகோலை, அப்புறம் விப்ரியோ காலரா. இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாக்கள்னால வயிற்றுப்போக்கு ஏற்படுது. ஓகே, இப்போ இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு உடம்புல அந்த தண்ணீர் சத்தும் உப்பு சத்தும் குறைஞ்சு குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். ஓகே, இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் முக்கால்வாசியான வயிற்றுப்போக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அதுவே தன்னால் சரியாக போய்டும். இதுக்கு எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பிகாஸ் ஆல் ஆர் வைரல் டயரியாஸ், எல்லாமே வைரஸ்னால ஏற்பட்ட டயரியா தான். இது ஒரு வாரம் வீட்டில் வச்சு பார்த்தாலே சரியாக போயிடும். ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த வயிற்றுப்போக்கு ட்ரீட் பண்ணும்போது நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். முதல்ல அந்த குழந்தைய அசஸ் பண்ணும்போது குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா பால் குடிக்குது, நல்லா யூரின் போகுது, அதே மாதிரி அந்த குழந்தையோட ஸ்கின் பிஞ்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம தோலை எடுத்துட்டு அதை விடும் போது அது சீக்கிரமாக போகும்.